Pizza Story TV. போன வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. இந்த கதையின் நாயகன் முரளி நல்லவன், நேர்மையானவன், ஆனால் சற்றே முட்டாள்தனம் கொண்டவன். அவன் பணிபுரியும் கடையின் பெயர் மணி ஸ்டோர்ஸ். இவன் முதலாளி மணி புத்திசாலி, சற்றே வேடிக்கையாளர். நான் இன்று சரியாக வேலை செய்ய வேண்டும். முதலாளி சிரிக்காம பாராட்டணும். அதற்கு நான் கடுமையாக உழைக்க வேண்டும். மணி சிரித்துக்கொண்டு கடைக்குள் நடந்து வருகிறார். மணி, உனக்கு ஒரு வேலை இருக்கு. 100 ரூபாய் கொடுக்கறேன். மார்க்கெட்ல 5 ரூபாய் லேமன் வாங்கிட்டு வா. சரியா வாங்கிட்டு வந்தால் உனக்கு சரியான பரிசு நான் தருகிறேன். சரி ஐயா. அண்ணே, ரூபாய் 100க்கு 5 ரூபாய் லெமன் வேண்டும். ரூபாய் 100க்கு 5 ரூபாய் லேமனா? சரி, இங்கே வாங்க. ஏன் முரளி, ரூபாய் 100க்கு 5 ரூபாய் லேமன்? யாரும் இத பண்றாங்க? அண்ணே, இந்த கடைக்காரர் ஏன் என்னை ஏமாற்றாரு? முரளி, சிலர் நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி ஏமாற்றுவாங்க. எப்போதும் சந்தேகம் இல்லாமல் விலை கேட்டு பார்த்து வாங்கணும். மறுநாள் முதலாளி புதிய சோதனை கொடுத்தார். முரளி, ரூபாய் 10 கொடுக்கறேன். நல்ல பழம் வாங்கிட்டு வா. அண்ணே, ரூபாய் 10க்கு நல்ல பழம் வேணும். இந்த 3 பழங்கள் ருசியா இருக்கும். இது பழுத்து போயிருக்கு. முரளி, நல்ல பழம் என்றால் சுவை, தரம் எல்லாம் பார்த்து வாங்கணும். சரி ஐயா, இனிமேல் பழத்தின் நிறம், வாசனை எல்லாம் பார்த்து வாங்குவேன். இங்கு நடப்பதை தூரத்திலிருந்து ஒருவர் பார்த்து மனதிற்குள் முரளியாய் சுலபமாக ஏமாற்றி விடலாம் என்று யோசிக்கிறான். மறுநாள் அவன் மணியில்லாத நேரம் பார்த்து கடைக்கு வருகிறான். முரளி, உன்னை உன் முதலாளி ஒரு கோமாளி போல் நடத்துகிறார். நீ அவருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். நீ கடையில் இருக்கும் பொருட்களை உன் முதலாளிக்கு தெரியாம எடுத்து எனக்கு கொடு. நான் அதை விற்று உனக்கும் அதுல பங்கு தருகிறான் என்று கூறுகிறார். என் முதலாளி எனக்கு வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் முட்டாள். தன் வாழ்க்கை கொடுத்தவர் அவர். நான் என்றும் ஏன் முதலாளி மனம் கெடுமாறு நடக்க மாட்டேன். நீ மறுபடியும் இந்த எண்ணத்தோட இங்கு வராத. முட்டாள்தனம் இருந்தாலும் முரளியின் நேர்மை எல்லோரையும் வென்று கொண்டது. முரளி, நீ முட்டாள்தனமா நடந்தாலும் உன் நேர்மை நம்பிக்கைக்குரியது. அறிவுடன் செயல்பட்டு நேர்மையுடன் வாழுங்கள். நேர்மை என்பது அறிவுடன் சேரும்போது வெற்றி உறுதி.